வணக்கம். 3 தலைமுறையா அம்மனோட அருளால சொந்த வீடு இல்லாம வேதனைப்பட்ட ஒரு பக்தியோட வாழ்க்கையில ஏற்பட்ட அற்புதத்தை பத்தி தான் உங்ககிட்ட நான் இன்னைக்கு சொல்ல வந்திருக்கேன். அந்த அம்மன் யாரு? அந்த அம்மனோட அருளால அந்த பக்திக்கு நடந்த மாறுதல்கள் என்னென்ன? அவங்க வாழ்க்கையில நடந்த நிகழ்ச்சிகள் என்னென்னன்றத பத்தி தான் இப்ப நான் உங்ககிட்ட பேச வந்திருக்கேன். இந்த வீடியோ நான் உங்களுக்கு போடுறதுக்கு காரணம், அவங்கள போலவே நிறைய பேர் தன்னோட நிறைவேறாத விருப்பங்கள், ஆசைகள், சந்தோஷங்கள் அனைத்துக்கும் யாராவது வழிகாட்டுவாங்களான்ற எண்ணம் இருக்கும். அப்படி ஒரு நல்ல வழிகாட்டுதல் இந்த அம்மன் மூலமா கிடைக்கும்ன்ற முழு அனுபவபூர்வமான உண்மையான சம்பவத்தை தான் இப்போ நான் இந்த வீடியோவில் போட்டிருக்கேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோவில் நான் சொன்ன விஷயங்களை முழுசு நம்பிக்கை வந்து நான் சொல்கிற விஷயங்கள் ஒரு நல்ல வழிகாட்டுதல்னு உங்களுக்கு தோணுச்சுன்னா இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். நான் ஷேர் பண்ண சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா, நல்ல விஷயங்களை நம்ம ஷேர் பண்ணும்போது நமக்கும் அதில் ஒரு மன திருப்தி இருக்கும். அதை தெரிஞ்சுக்கிறவங்களுக்கும் ஒரு நல்ல வாழ்க்கை வழிகாட்டி கிடைக்கும். அதுக்காக தான் உங்களை நான் ஷேர் சொல்கிறேன். நாம் இப்போ அந்த பக்தியோட வாழ்க்கையோட வரலாறை பற்றி பார்க்கலாம். அவங்க இன்னைக்கு காலத்தில், இன்னைக்கு நாம் வாழக்கூடிய இந்த உலகத்தில் தான் அவங்களும் தன்னோட விருப்பம் நிறைவேறி நிம்மதியாக வாழ்ந்துட்டுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒருத்தவங்களை பற்றி தான் இப்போ நான் உங்ககிட்ட பேச போகிறேன். அவங்களுக்கு அம்மன் முதல்ல வழிகாட்டினது எப்படின்னா, அவங்களோட கனவுல ஒரு அரச மரமும், அந்த அரச மரத்துக்கு கீழே ஒரு நாகாத்தம்மனோட சிலை இருந்தது. அந்த சிலைக்கு பக்கத்தில் ஒரு சித்தர் படுத்துட்ருக்கார். அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த மாதிரி ஒரு கனவெல்லாம் வந்தது கிடையாது. முதல் முறையாக அப்படி ஒரு அனுபவத்தை அனுபவிக்கிறாங்க. அந்த கனவுக்கான காரணமும் அவங்களுக்கு புரியல. ஆனால் அவங்களுக்கு கனவுலேருந்து எழுந்ததுக்கப்புறமா இது ஏதோ ஒரு வழிநடத்தலாக இருக்குமோன்னு ஒரு தனக்கே தெரியாத ஒரு யோசனை. ஆனால் அந்த யோசனையின் மூலமாக அவங்களுக்கு தோணுனது என்னென்னா, நம்மளோட குலதெய்வத்தை நம்ம போய் பார்க்கலாம். அவங்களோட இந்த 3 வம்சமும் அந்த குலதெய்வத்தை போய் வணங்கினாங்களா, செஞ்சாங்களா, இப்படி எதுவுமே அவங்களுக்கு தெரியாது. ஆனால் இந்த கனவின் மூலமாக அவங்களுக்கு தோணுனது, இது நம்ம குலதெய்வமாக இருக்கலாமோ, நம்ம வாழ்க்கை இவ்வளோ நாளாக வேதனையில் இருக்குது, சொந்தக்காரங்களால், நம்மளை சுற்றி இருக்கவங்களால எல்லாராலையும் வேதனைப்படுறோம். ஏன்னா நம்மளோட பொருளாதார சூழ்நிலை ரொம்பவும் சிரமமாக இருக்குது. இதிலேருந்து வெளியே வர நம்ம என்ன பண்ணணும்னு யோசிச்சப்போ இப்படி ஒரு கனவு வந்து அந்த கனவின் மூலமாக அவங்க வழி நடத்துகிறாங்களோன்னு தோணுச்சு. ஆனால் அவங்களுக்கு அவங்க குலதெய்வம் யாருன்னே தெரியாது. இந்த சூழ்நிலையில் அவங்க குலதெய்வத்தை தேடி போகிறாங்க. அவங்களுக்கு யாருன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கான வாய்ப்பே இல்லாத சூழ்நிலையில் யாரோ ஒரு 3வது தலைமுறைக்கு சொந்தமாக இருக்கிற ஒருத்தவங்க மூலமாக தெரிய வருது, அவங்களோட கோயில் இந்த குறிப்பிட்ட இடத்துல இருக்குது. அங்கே போய் நீங்கள் உங்களால் சுவாமியை தரிசனம் பண்ண முடிஞ்சதுன்னா உங்களுக்கான நல்லது நடக்கும்னு சொல்கிறாங்க. அப்படி அந்த கனவுக்கு அப்புறமா நடந்த ஒவ்வொரு நிகழ்ச்சியிலையும் அவங்களுக்கே தெரியாத விஷயங்கள் நடந்துட்டுருக்கு. அப்படி கோயில் என்னன்னே தெரியாமல் அவங்க கிளம்பிடுறாங்க. கிளம்பி தன்னோட பயணத்தில் அந்த இடத்துக்கு போகிறதுக்கு அம்மனோட கோயில் எங்கே இருக்குன்னு எதுவுமே தெரியாமல் போய் அங்கே இருக்கிற ஒரு பஸ் ஸ்டாண்டில் ஒரு கண்டக்டர்கிட்ட விசாரிக்கிறாங்க. இந்த மாதிரி எனக்கு கோயில், நீங்கள் அந்த ரூட் போகிற பஸ்ஸில் இருக்கீங்க, ஸோ அங்கே இருக்கிற கோயில் உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு அவர்கிட்ட விசாரிச்சிருக்கும் போது அவருக்கு அது தெரியல. அவர் எனக்கு இதை பற்றி தெரியல, நீங்கள் வேணால் நான் சொல்கிற இடத்துக்கு போயிட்டு அங்கே போய் வேணால் விசாரித்து பார்த்தீங்கன்னா அங்கே இருக்கவங்களுக்கு ஏதாவது தெரியும் அப்படின்ற மாதிரி சொல்கிறாரு. ஆனால் அந்த நேரத்தில் எங்கேருந்தோ வந்த ஒரு அம்மா, அவங்க யாருன்னே தெரியல, அந்த அம்மா தானாக வந்து நீங்கள் எந்த கோயிலை பற்றி விசாரிக்கிறீங்க அப்படின்ட்டு அவங்கக்கிட்ட கேட்குறாங்க. அவங்க இந்த மாதிரி என்னோட குலதெய்வம்னு சொல்லிட்டு சொன்னாங்க. ஆனால் 3 தலைமுறையாக நாங்கள் போனதில்லை, எனக்கு தெரியல, நான் பிறந்ததுலேருந்து போனதே கிடையாது. அப்படிப்பட்ட அம்மனை தரிசிக்கிறதுக்காக நான் போயிட்டுருக்கேன், உங்களுக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல எங்காவது இருக்குமான்னு சொல்லி கேட்கும்போது அவங்க அந்த வழிநடத்தில் கொடுக்குறாங்க. அந்த அம்மன் எங்கே இருக்கிறாங்க, அந்த அம்மனோட விவரங்கள் என்ன, அந்த அம்மனோட கூட இருக்கிற ஈஸ்வரர் யார், எல்லாமே அவங்க சொல்கிறாங்க. அதை நம்பி அவங்க அந்த கோயிலுக்கு போகிறாங்க. முதல் போகிறாங்க. போகும்போதே அவங்களுக்கு அப்படி ஒரு எதிர்பார்க்காத ஏதோ ஒரு சந்தோஷத்தை அடைஞ்ச ஒரு நிம்மதி. இத்தனை வருஷத்தில் அவங்களோட வாழ்க்கையில் அவங்க பட்ட சிரமங்கள் எல்லாமே மறந்து போகிற அளவுக்கு அவங்களே உணர்றாங்க. ஆனால் அது அவங்களுக்கே தெரியல. அந்த கோயிலில் அவங்களுக்கு நடக்க போகிற என்னென்ன
சந்தோஷங்கள் அவங்களுக்கு கிடைக்க போகுதுன்றதுலாம் தெரியல. ஆனா நம்மளோட கஷ்டம் தீர இவங்க ஒரு வழிகாட்டுவாங்களா அப்படிங்கிற ஒரு எதிர்பார்ப்புல தான் அவங்க அப்போ போயிருக்காங்க. அப்போ உள்ள போயிட்டு அம்மனை தரிசனம் பண்றாங்க. அப்படி தரிசனம் பண்ற நேரத்துல அவங்க இதுக்கு முன்னாடி திருப்பதி பெருமாளை தான் முழுசா நம்பி அவர் தான் முழு வாழ்க்கையா ஏத்துக்கிட்டு வாழறவங்க. அப்படி அவர்கிட்ட போய் எந்த அளவுக்கு ஒரு நிம்மதியும் சந்தோஷமும் கிடைக்குமோ, அந்த ஒரு ஈர்ப்பு, அந்த ஒரு நமக்கு தெரியாம நம்ம உடம்புல ஒரு மின்சாரம் தாக்குன மாதிரி ஒரு உணர்வு, நம்மளோட பாதத்துல ஒரு காந்த சக்தி இருக்கிற ஒரு உணர்வு, இப்படி எல்லாத்தையுமே அந்த முதல் தரிசனத்திலேயே அவங்க கொடுத்துருக்காங்க. அவங்களால அதை நம்பவே முடியல. ஆனாலும் அவங்க தரிசனம் பண்ணிட்டு அங்கேருந்து பிரதர்ஷனம் பண்ணிட்டு அம்மனை வலம் வரும்போது அவங்க கனவுல வந்த அதே அரச மரம், அந்த நாகாத்தம்மன், அந்த இடத்துல அந்த மேடை கட்டி இருக்கிற இடத்த பார்த்து அந்த சித்தர் படுத்த இந்த இடமா காமிச்ச இடத்துல ஒரு மேடை இருந்தது. அந்த மேடையும் அங்கேயே இருந்தது. அவங்களுக்கு ரொம்பவும் அதிசயமா இருந்தது. அந்த முதல் முறை போனப்ப அந்த அதிசயமான ஒரு ஆச்சரியத்தை பார்த்து அதுலேயே அவங்க எந்த வேண்டுதலும் வைக்காம வந்துடுறாங்க. ஆனா வீட்டுக்கு வந்த அப்புறமா நினைக்கிறாங்க, நம்ம ஏன் எதுவுமே கேட்கல அம்மா கிட்ட, சரி நம்ம போய் கேட்டு பார்ப்போம் அப்படின்னு சொல்லி அதுக்கு அடுத்த முறை ஒரு நல்ல அமாவாசை அதுவுமா அம்மனுக்கு போய் தரிசனம் பண்றதுக்காக போறாங்க. அப்படி போய் தரிசனம் பண்ணும்போது அவங்க மனசோட குமுறல் ஒண்ணுதான். அவங்களுக்கு இது வரைக்குமோ இருக்க வீடு இல்லை, நிம்மதியா இல்லை. அவங்க ரொம்பவும் ஏழ்மையான நிலைமையில வாழ்ந்துட்டு இருக்காங்க. அந்த நிலைமையில இருந்து வெளியே வர்றதுக்காக அம்மனோட உதவியை கேட்குறாங்க. என்னால என்கிட்ட எந்த ஒரு வருமானமோ சேமிப்போ எந்த ஒரு அமைப்புமே இல்லை. ஆனா இருக்கிற சூழ்நிலையில என்னால உயிரோட இருக்கவும் முடியல. இந்த சூழ்நிலையில நான் உங்ககிட்ட வேண்டது ஒண்ணுதான், என்னோட வருமானத்துக்கு ஒரு வழியும், நான் இருக்கிறதுக்கு ஒரு வீடும், என்னோட சுவாமியோடவும் உங்களையும் வணங்குறதுக்கான ஒரு அமைதியான ஒரு வாழ்க்கையையும் தான் கேட்குறேன்னு சொல்லி பூர்ணத்துவமா வேண்டுறாங்க. அந்த வேண்டுதலை கேட்டுட்டு அங்க இருந்து இந்த வேண்டுதலை எப்படி நிறைவேற்றுவோம், நம்ம எப்படி இதை வழி நடத்துவோன்ற புரிதலே இல்லாம வரும்போது அவங்களுக்கே தெரியாம அவங்க கூட பயணம் பண்ற ஒருத்தவங்க ஒரு நல்ல வழிகாட்டுதல் கொடுக்குறாங்க. அது என்னன்னா, நீங்க அமாவாசைக்கு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்களான்னு கேட்குறாங்க. ஆமாங்க அப்படின்னும் போது ஏதாவது வேண்டுதலான்னு கேட்குறாங்க. வேண்டுதல் இருக்குங்க, ஆனா அதை எப்படி பண்றதுன்னு தெரியல அப்படின்ற மாதிரி சொல்லும்போது அப்போ அவங்க ஒரு வழிநடத்தல் கொடுக்குறாங்க. என்னன்னா, 9 அமாவாசை உங்களால முடிஞ்ச வரைக்கும் தொடர்ந்து போங்க. அப்படி இல்லையா ஏதாவது ஒரு தடங்கள் ஏற்பட்டுச்சா, அந்த தடங்கள் ஏற்பட்டாலும் அதை அம்மா கிட்ட ஒப்படைச்சிட்டு அதுக்கு அடுத்த அமாவாசை போங்க. இப்படி உங்களால முடிஞ்ச 9 அமாவாசை வேண்டிக்கிட்டு 9வது அமாவாசை அம்மா கிட்ட முழுமையா சமர்ப்பணம் பண்ணுங்க. அதுக்குள்ளேயே உங்க வேண்டுதல் நடக்கும். இல்லை அப்படி ஏதாவது தடங்கள் ஏற்பட்டாலும் அந்த வேண்டுதலை மட்டும் நிறுத்திடாதீங்க. அவங்க 9 மாசத்தை நீங்க முடிச்சுட்டு உங்களோட பாதையை பாருங்க, கண்டிப்பா ஒரு நல்ல வழி கிடைக்கும்னு சொல்றாங்க. அதை நம்பி அவங்களும் அதை தன்னோட வேண்டுதலா ஏத்துக்கிறாங்க. அது வரைக்கும் அவங்களுக்கு அந்த வேண்டுதல் பண்ணணுன்ற எண்ணம் இல்லை. ஆனா அப்படி அவங்க சொல்லும்போது இந்த முயற்சி சுவாமி நமக்கு கொடுத்த வழிகாட்டுதலா இருக்குமோன்னு தோணி அந்த முயற்சியை எடுக்கிறாங்க. அப்படி அவங்க ஒரு 5 மாசம் தொடர்ந்து அம்மா கோயிலுக்கு போறாங்க. 3வது மாசம் போகும்போதே அவங்க கையில ₹1 இல்லாம இருந்த சூழ்நிலை மாதிரி அவங்களுக்கு கிடைச்ச ஒரு பொருளாதார சப்போர்ட்ல வச்சு அவங்க ஒரு அஸ்திவாரத்தை போடுறாங்க. அவங்க இருக்கிற இடம் ரொம்பவும் சிரமமான, இருக்க வசதியே இல்லாத இடமா இருந்ததுனால அதுக்கு பக்கத்துல இருக்கிற ஒரு இடத்துல தன்னோட தேவைக்கு ஏத்த மாதிரி ஒரு அஸ்திவாரம் போடுறாங்க. அதுக்கு அவங்களோட கையில சேமிப்பும் இல்லை, எந்த ஒரு பொருளாதார சப்போர்ட்டும் இல்லை. அவங்க குடும்பத்துல இருக்கவங்களே அவங்களுக்கு பெருசா ஒன்றும் சப்போர்ட் இல்லை. எல்லாருமே வேண்டான்ற மாதிரி தான் நெகட்டிவா சொல்றாங்க. ஆனா அவங்களுக்கு ஏன் செய்யறோன்ற எண்ணம் தெரியல. ஆனா அந்த செயலை செஞ்சுட்டே தான் இருக்காங்க. அது தானா நடக்குது. அது வரைக்கும் யாரையும் கான்டாக்ட் பண்ணாதவங்க தானா அவங்களுக்காக செய்யறதுக்கு ஒருத்தர் கான்ட்ராக்டர் கிடைச்சாரு. அவரும் தன்னோட சப்போர்ட்டை தரேன்னு சொல்றாரு. அவங்களால முடிஞ்ச வரைக்கும் அந்த அஸ்திவாரம் முடியுது. அதுக்கப்புறமா திரும்பவும் ஒரு 4 வாரம் போறாங்க. தொடர்ந்து அவங்க போயிட்டு இருக்கும்போது வீட்டோட ஒரு சூழ்நிலை தளம் வரைக்கும் வந்துடுது. அதுக்கப்புறமா பண வசதி இல்லை, அது வரைக்கும் நின்றுடுச்சு. அது வரைக்கும் உனக்கு வசதி இல்லை, உனக்கு பிரச்சனை இருக்கு, உன்னால முடியாது, உனக்கு முன்னாடி இருக்கவங்க முடிக்கல,
உன்னை பெற்றவங்களாலையும் முடிக்க முடியாததுனால தான் யாரும் இதை செய்யலை, இப்போ நீ செஞ்சதுனால அவமானம்னு எல்லா விதத்துலேயும் அவங்களுக்கு மன உளைச்சல், ரொம்பவும் சங்கடங்கள் ஏற்படுது. ஆனால் அப்படி ஒரு சூழ்நிலையிலையும் அவங்க அம்மாவை போய் தரிசனம் பண்ணுறது நிறுத்தலை. இதற்கிடையில் அவங்களுக்கு உடல்நல சரியில்லாமல் போகுது. ஒரு 2 முறை 2 அமாவாசைக்கு அவங்களால அம்மாவை தரிசனம் பண்ண போக முடியல. ஆனால் வீட்டில் இருந்தபடியே அம்மாவை நினச்சி கண்ணீர் விட்டு அழுதுருக்காங்க. அப்படி அவங்க அழுது கேட்டோ என்னவோ அம்மா 3வது அமாவாசைக்கு அவங்கள தரிசனம் பண்ணுறதுக்கு கூப்பிட்டுருக்காங்க. அப்படி போய் தரிசனம் பண்ணிட்டு வந்த மறுநாளே அவங்களுக்கு ஒரு வழி கிடைச்சிருக்கு. அந்த பொருளாதார சப்போர்ட் கிடைச்சிருக்கு. அந்த சப்போர்ட் மூலமா அந்த வீட்டை நிம்மதியா முடிச்சு அந்த வீட்டுக்குள்ள இருந்து அந்த வீட்டுக்காக ஏற்பட்ட தான் வாங்கின எல்லா பணத்தையும் திருப்பி கொடுக்கறதுக்கும், அதே நேரத்துல தான் வாழற வாழ்க்கையை நிம்மதியா சுவாமியை நிம்மதியா கும்பிட்டுட்டு வாழறதுக்கான வருமானம் ஏற்படுறதுக்கும் அம்மா அவங்களுக்கு ஒரு சிறந்த வழியை காமிச்சிருக்காங்க. அந்த வழியும் அவங்க முழுமையா ஏத்துக்கிட்டு அந்த வழி மூலமாவே அவங்க அந்த இன்னைக்கு 3 தலைமுறைக்கு அப்புறமா அவங்க ஒரு சொந்த வீட்டுல அவங்களுக்கான வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தமா, எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கைக்கு ஒரு அர்த்தம் வேணும்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு அர்த்தமா அவங்க இந்த வாழ்க்கையை ஏத்துக்கிட்டு இன்னைக்கு அவங்க அந்த வீட்டுல வாழறாங்க. அப்படி ஒரு அருள் பாலிச்ச அம்மன் யாருன்னா, LICக்கு ஆப்போசிட்ல இருக்கிற பச்சையம்மன் திருக்கோயில்ல இருக்கிற பச்சையம்மன் தான். இது அத்தனை அற்புதங்களுக்கும் காரணமானவங்க அவங்க. நீங்க அங்க போனீங்கன்னா, அம்மனை தரிசனம் பண்ணீங்கன்னா, அந்த இடத்த பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். அந்த இடம் ஒரு கிராமப்புறமான இடமா நமக்கு தோணும். எந்த ஒரு வசதியும் இல்லாம அவ்வளோ பெரிய பிஸியான ஒரு ஏரியால அங்க உள்ள இருக்கிற அம்மனோட கோயில் அவ்வளோ ஒரு மன நிம்மதியை கொடுக்கக்கூடிய இடமா இருக்கும். பக்கத்திலேயே முனீஸ்வரரோட உருவம் இருக்கும். அவரையும் அங்க வணங்கலாம். அவரோட சகோதரர்கள் இருப்பாங்க. மன்னாதீஸ்வரர் இருக்கிறாரு அங்க. சப்தக்கன்னிகள் இருக்காங்க. அவங்களுக்கு பின்னாடி அந்த அம்மாவோட கனவுல வந்து அந்த நாகாத்தம்மனும் அரசமரமும் அந்த இடத்துல இருக்கு. அந்த அம்மா போய் முதல் முறை தரிசனம் பண்ணிட்டு வந்து எந்த ஒரு எண்ணமுமே இல்லாதவங்க, அவங்களோட மனக்கவலை இதுதான், வீடு கட்டி நிம்மதியா வாழணும், தன்னோட சொந்தங்களால தனக்கு ஏற்பட்ட அவமானங்கள்ல இருந்து விடுதலை கிடைக்கணும்ன்றதுக்காக அவங்க எடுத்த முயற்சியை அம்மா அவங்களுக்கு பூரணத்துவமா நிறைவேற்றி கொடுத்துருக்காங்க. எந்த ஒரு சொந்தக்காரங்களோ இல்லை யாரோட ஒத்துழைப்போ இல்லாம அவங்களுக்கு எந்த விதத்துல அந்த பணம் வந்ததுன்னு தெரியல. இன்னைக்கு அந்த பணத்தை தீர்க்கக்கூடிய வழியையும் அவங்க அமைச்சு கொடுத்து அவங்க முழுக்க முழுக்க நம்பின அந்த நம்பிக்கைக்கு அர்த்தமா திருப்பதி பெருமாளே அவங்கள அவங்க குலதெய்வத்துக்கிட்ட சேர்த்திருக்காங்க. அப்படி ஒவ்வொருத்தருக்குமே ஒரு குலதெய்வம் இருப்பாங்க. அவங்க நம்மளுக்காக மட்டுமே செய்வாங்க. நம்மளோட வம்சம் நல்லபடியா தழைக்கணுன்றதுக்காக. எதுக்காகனா அவங்க நம்ம முன்னோர்களோட வாழ்க்கையில யாரு சுவாமியோட திருவடி சேர்ந்து நம்மளோட குலம் தழைக்கணுன்றதுக்காக ஒரு தெய்வமா அவதாரம் எடுத்தாங்களோ அவங்கதான் நம்மள நிம்மதியா வாழ வைக்கிறாங்க. அவங்க கிட்ட நீங்க கேட்கணுன்றது கூட இல்லை, அவங்கள தேடி போகணுன்ற எண்ணம் வச்சாலே அவங்க செய்வாங்கன்றதுக்கு இந்த உண்மை சம்பவம் ஒரு நல்ல உதாரணமா. இன்னைக்கு வாழ்க்கையில வாழறவங்க நடுவுல அவங்க எல்லார்கிட்டையும் அதை சந்தோஷமா சொல்றாங்க. அவங்களோட உணர்வுனால அவங்க புரிஞ்சுக்கிட்டது அவங்க சொல்ற விதத்திலேயே அவங்க எந்த அளவுக்கு சந்தோஷமா வாழறாங்கன்றது தெரியுது. இப்படிப்பட்ட ஒரு அற்புதங்களை கொடுக்குற அம்மன் அந்த பச்சையம்மனை நீங்க எல்லாரும் தரிசிக்கணுன்றது தான் என்னோட ஒரு சிறு வேண்டுகோள். நீங்க போங்க. LIC போற வழியில எல்லாருக்குமே நேரம் இருக்காது. அவங்கள போல 9 மாசம் போறதுக்கான அந்த தடங்களை மீறி போறதுக்கான எல்லா விதமான அமைப்புகளும் இருக்குமான்னு எனக்கு தெரியாது. ஆனா ஒரு முறை நீங்க அவங்கள போய் தரிசனம் பண்ணுங்க. எல்லாருக்கும் ஒரு விருப்பங்கள் இருக்கும், நிறைவேறாம இருக்கும். அது யாராவது செய்வாங்களான்ற எதிர்பார்ப்புகள் இருக்கும். ஒருவேளை இந்த அம்மனால உங்களுக்கு அந்த விஷயங்கள் நடக்கிறதா இருக்கலாம். அதுக்காக தான் இந்த பதிவு உங்க கண்ணுக்கு பட்டு நீங்க இதை பார்க்கறதாவும் இருக்கலாம். நானும் வேண்டிக்கிறேன், அந்த அம்மா கிட்ட முழுமையா உங்களை எந்த அளவுக்கு நீங்க சமர்ப்பணம் பண்ணி உங்களை அர்ப்பணிச்சு உங்க வேண்டுதலை கொடுக்குறீங்களோ கண்டிப்பா அவங்க நிறைவேற்றி வைப்பாங்க. கோயிலுக்குள்ள போனீங்கன்னா இடது பக்கத்துல முனீஸ்வரர் இருப்பாரு. நேரா போனீங்கன்னா அம்மனை தரிசனம் பண்ணிட்டு வெளியே வந்து வலது கை பக்கத்துல மன்னாதீஸ்வரர், அவரை தாண்டி விக்னராஜர்,
அவரை தாண்டி முருகர், இப்படி எல்லாரையும், துர்க்கை அம்மன், இப்படி எல்லாரையுமே தரிசனம் பண்ணலாம். தட்சிணாமூர்த்தி இருக்காரு. இப்படி எல்லாரையுமே நீங்க தரிசனம் பண்ணலாம். உங்களுக்கு விருப்பம் இருந்தா அங்க பொங்கல் வச்சு அம்மாவுக்கு படைச்சு உங்களோட வேண்டுதலை அவங்க கிட்ட ஒப்படைக்கலாம். இப்படி உங்களால என்ன முடியுதோ, இப்படி எதுவுமே என்னால முடியல, நான் தேடி வந்துட்டேன் அப்படின்னு சொல்லி அந்த அம்மா மாறி போய் நிர்கதியா நீங்க நின்னீங்கன்னா கூட ஒரு கற்பூரம் வாங்கி ஏத்தி வேண்டிட்டு வாங்க. உங்களால முடிஞ்சா ஒரு எலுமிச்சை பழம் வாங்கிட்டு போய் அந்த சூளத்துல குத்திட்டு, என் இதுவரை இருந்த எல்லா தடங்கல்களும் விலகி நான் அந்த இடத்துல எனக்கான எந்த ஒரு வேதனைகளை நான் இன்னைக்கு அனுபவிச்சிருக்கணும், அதுல இருந்து முழுமையா விடுதலை அடையணும், எனக்கான சந்தோஷமான நிம்மதியான வாழ்க்கையை கொடுங்கன்னு வேண்டிட்டு வாங்க. நீங்க என்ன கேட்குறீங்களோ கண்டிப்பா அந்த அம்மன் செய்வாங்க. இதை நீங்க உணரணும்னா அந்த அம்மாவை போய் தரிசனம் பண்ணுங்க. இதுல எந்த ஒரு தனிப்பட்ட எண்ணமோ இல்லை தனிப்பட்ட வழிநடத்தலோ கிடையாது. இதை எல்லாரும் அனுபவிக்கணுன்ற ஒரு எண்ணத்தினால தான் நான் இந்த வீடியோவே உங்களுக்கு அப்லோட் பண்ணியிருக்கேன். அவங்க என்கிட்ட சொன்ன விதத்திலேயே இது எந்த அளவுக்கு உண்மைன்றத அவங்களோட வீடோட ஃபோட்டோஸ் எல்லாமே காமிச்சாங்க. அதில் அவ்வளோ ஒரு சந்தோஷம் அவங்களோட கண்ணில் தெரிஞ்சுது. அப்படி ஒருத்தவங்களோட வாழ்நாள் அப்படி உபயோகமே இல்லாமல் போயிடும்னு நினச்ச தருவாயில், இல்லை உனக்கு நான் இருக்கேன், நீ என்னை தேடி வா அப்படின்னு சொல்லி அவங்கள கூப்பிட்டு அவங்களோட வாழ்க்கையை பூர்ணத்துவமாக அமைச்ச அம்மன் கிட்ட உங்கள் எல்லாரோட வாழ்க்கையும் கண்டிப்பாக நிம்மதியும் சந்தோஷத்தையும் தரும்னு நம்புகிறேன். அந்த அம்மனை போய் தரிசனம் பண்ணுறதுக்கு எந்த வழியும் எந்த ஒரு என்ன சொல்கிறது அமைப்பும் இல்லைன்னு நினைக்காதீங்க. எல்லாரும் போய் வரக்கூடிய ஒரு இடத்துல தான் அவங்க இருக்கிறாங்க. நீ தாராளமாக போய் அங்கே போய் அந்த இடத்துல அம்மாவை தரிசனம் பண்ணலாம். தரிசனம் பண்ணி அம்மாவோட அருளால் எல்லாரும் சுபிட்சமாக நிம்மதியாக வாழணும்னு அம்மா கிட்ட நான் வேண்டிக்கிறேன். நன்றி, வணக்கம்.